இந்த காலகட்டங்களில் மேசராசிரியர்களுக்கு வருமானம் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே செலவுகள். என்னன்னா அவங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கம் சனி பகவான் அவங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் ஒரு பக்கம் லவ் அஃபேர் இருந்தாலும் அந்த லவ் சக்ஸஸ் ஆகுமான இந்த காலங்களில் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இப்போ தான் அங்கே கடகராசிலேருந்து அவர் பின்னோக்கி போயிடுவார். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்போது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நார்மலாக தான் இருக்கும். இப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இந்த காலங்களில் இருக்கும். இவங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்குமே இந்த காலங்களில் துளாராசியை பொறுத்த வரைக்கும் மெயினாக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் சுமார் தான். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். சனி பகவானுடைய பார்வை தான் அவங்களுக்கு வேலையை கொடுக்குது வெளியே. குறிப்பாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க லோன் வாங்கி இந்த காலத்தில் நகை வாங்குறதுக்கு வாய்ப்பு, காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். இப்போ ஃபினான்ஷியலாக பார்த்தா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சனி இருப்பார் 2ஆம் இடத்துல, குரு பார்க்குறாருன்னா இல்லை. பொருளாதாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் 5 மாதம் வருமானங்கள் இருக்குது, அதுக்கு மேலே செலவுகள் இருக்குது. ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சனி லக்னத்தில் இருக்கார். இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஜோதிட இமயம், ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஜோதிட ஆசிரியர், வாஸ்து நிபுணர், ஜெமாலஜிஸ்ட், நியூமராலஜிஸ்ட் திரு அபிராமி சேகர் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது என்ன நடந்துட்டு இருக்கு சார்? குரு அதிசார பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க, குரு வக்ர பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி அதிசார பெயர்ச்சின்னு தான் நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. ஸோ நடந்துட்டு இருக்கிறது குரு வக்ரமா அதிசாரமா? ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இந்த குரு பயிற்சி இந்த வருஷம் மிதுனம் கடகம் 2 ராசியில் அவர் கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். இப்போ அவர் குரு எங்கே இருக்காருன்னா இப்போ கடக ராசியில் இப்போ நமக்கு அக்டோபர் 11ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் வரைக்கும் குரு வக்ரமாகிறார். வக்ரத்திலே 2 இருக்குது. ஒரு கிரகம் தான் இருக்க ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போய் வக்ரமாகுது, தான் இருக்கக்கூடிய ராசியிலே வக்ரத்தில் இருப்பாங்க. 2 முறை இருக்குது. இப்போ அந்த காலகட்டங்களில் குரு இப்போ கடகராசியில் இருப்பார் வக்ரமான காலத்தில். கடகத்திலிருந்து அவர் வக்கர நிவர்த்தி ஆகி வக்கரமாகி மறுபடியும் பின்னோக்கி போவார். அதனால் நிறைய பேர் அது அதிசாரம்னு சொல்கிறாங்க, சில பேர் வக்கரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வக்கரம் தான் கரெக்டான விஷயம். ஸோ இப்போ குரு மிதுன ராசியிலிருந்து கடகராசியில் இருப்பார். கடகராசியில் இருக்கக்கூடியவர் அங்கேயுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்காருன்னா இந்த காலகட்டங்கள் ஒரு 40 நாள் 30 நாள் தான் அவர் இருப்பார். ஆனால் இந்த குரு வக்கரங்கிறது கிட்டத்தட்ட சுமார் 5 மாதம் வரைக்கும் இருக்கார். நான் தான் சொன்னேன், அக்டோபர்லேருந்து 2026 மார்ச் வரைக்கும். ஸோ ஆக்சுவலாக கடகம் சிம்மா இந்த 2 ராசியில் அவர் இருக்கார். இது அதிசாரம் இல்லை, வக்கரம். ஸோ ஒரு வக்கரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி போவது வக்கரம், அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. இப்போ குரு மிதுன ராசிலேருந்து கடகராசியில் வக்கரமான காலத்தில் இருப்பார். அங்கேயும் கொஞ்ச நாள் வக்கரமாகி அங்கேருந்து பின்னோக்கி மறுபடியும் மிதுன ராசிக்கு வருவார். அதனால தான் இந்த குழப்பம், வக்கரமா அதிசாரமா அப்படிங்கிற இந்த டிஃப்ரென்ஸ் வந்த காரணம் அஸ்ட்ராலஜி பிரகாரம் இது. இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? அதாவது மேசராசி அப்படின்னா எல்லா விதமான கேடர்லையும் இருப்பாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு இருப்பாங்க, பிஸ்னஸ் பீப்புளுக்கு இருப்பாங்க, இது இல்லாமல் மேரேஜ் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி நமக்கெல்லாம் முதல்ல என்ன தேவை? முதல்ல பணம் வேணும், பொருளாதாரம் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். அப்படி பார்க்குற போது இந்த காலகட்டங்களில் மேசராசிகளுக்கு வருமானம் இருக்கும், ஆனால் அதுக்கு மேலே செலவுகள் இருக்கும். ஏன்னா கோச்சாரத்தில் அவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருப்பார். அப்போ 12ஆம் இடம் அப்படின்னாலே விரயம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ வசதி இருக்கிறவங்கெல்லாம் முதலீடு பண்ணலாம். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, கார் வாங்குறது, நிலம் வாங்குறது, எதிலே பண்ணலாம். இல்லாதவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு தேவையற்ற செலவினங்கள் என்பது இருக்கும். இது இந்த வக்கர பரீட்சையில் இருக்குது.
அடுத்தபடியாக நமக்கு முதல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சர்வீஸ் பீப்பிளுக்கு. ஸோ வேலைன்னா ஏதாவது மாத சம்பளம் வாங்குறவங்க. கவர்மெண்ட்டோ, ப்ரைவேட்டோ, எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறவங்க. யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வக்கரமான காலங்கள் பரவாயில்லாம இருக்கும். ஸோ யாரெல்லாம் வேலையில இருக்காங்களோ அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்கள் வக்கரமான காலகட்டங்கள், குரு வக்கரமான காலங்கள்ல வேலையில என்ன எதிர்பார்க்குறாங்களோ, ஸோ அவங்களுக்கான ப்ரொமோஷனோ, இன்கிரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ எதெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மெயினாக மேசராசிக்காரங்களுக்கு என்னன்னா, குரு வக்கரமான காலத்தில் சனியும் அவங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ ஜாபில் ஏதாவது அவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா யாரெல்லாம் பிஸ்னஸ் பீப்பிள், இந்த பிஸ்னஸ் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கள யாரெல்லாம் சிறுதொழில் பண்ணுறாங்க, சுயதொழில் பண்ணுறாங்க, வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இன்றைக்கி ஆன்லைன் பிஸ்னஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் மற்ற துறையில் இருக்கிறவங்க, சர்வீஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த வக்கரமான காலங்களில் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக இது வரைக்கும் மேரேஜ் நடக்கலை, ஸோ எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த வக்கரமான காலத்தில் அவங்களுக்கு மேரேஜ் இருக்குது. ஸோ அது அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக யாருக்கெல்லாம் லவ் அஃபேர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலங்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஸோ லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு அல்லது லவ் செப்பரேட் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்காங்களோ, கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு. ஸோ இதெல்லாமே வந்து இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வக்ரமான காலகட்டங்களில் இருக்குது. மெயினாக இந்த காலங்களில் எஜுகேஷனில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மா இருக்காங்க அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். இவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாமே ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். கண்டிப்பா. இவங்க இந்த காலகட்டத்துல வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு வழிபட வேண்டியதுன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வழிபடலாம். இப்போ குருன்னா குரு பயிற்சி மட்டுமல்ல, சனி இருக்காரு, ராகு கேது இருக்கிறாரு. எல்லா கிரகங்களுமே இருக்குது. எல்லா கிரகங்களுக்கும் எல்லா தெய்வத்தையும் நம்ம வழிபாடு பண்ணணும். மெயினாக இந்த வக்கரமான காலங்களில் குரு அப்படின்னா, குரு அப்படின்னாலே தங்கம்னு அர்த்தம், ஃபைனான்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த காலகட்டங்களில் குருன்னா நம்ம வழிபடக்கூடியவர் ஃபஸ்ட்டு குருக்குரிய அதிதேவதையே யாருன்னா பிரம்மா தான். ஸோ நம்மளை படைச்சவர் அவர் தான், அவருடைய வழிபாடு தான் முக்கியம். பட் மேசராசியில் இருக்கிறவங்க அதோடு சேர்ந்து வீரபத்திரருடைய வழிபாடு ரொம்ப பண்ணாங்கன்னா, எங்கெல்லாம் வீரபத்திரர் இருக்கிறாங்கோ, எங்கெல்லாம் ஆண் தெய்வம் அது கூட வச்சுக்கோங்க, ஆண் தெய்வம் இருக்காங்களோ அவங்கள வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த வக்கரமான காலத்தில் வரக்கூடிய பாதிப்புகள் அவங்களுக்கு குறையும். நிச்சயமாங்க சார். இப்போ ரிஷப ராசிக்காரர்கள் வேலைக்கு போறவங்க, இல்ல சொந்த தொழில் பண்றவங்க, இவங்களுக்கான பொருளாதாரம் எப்படி இருக்க ஸோ போகுது? முதல்ல வேலைக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருப்பாங்க. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் வக்கரம்னாலே அது அவ்வளவு ஒரு ஃபேவரபிளான ப்ரிடிக்ஷனாக யாரும் சொல்கிறதில்ல. ஆனாலும் கூட ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிறது இதுவரைக்கும் அவங்க உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு பெயர்ச்சி அல்லது ஒரு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி அவங்க மட்டுமே ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகக்கோ ஆக்டிவேட் ஆகிறதில்ல, வேலை செய்யாது. மற்ற கிரகங்களும் சேர்ந்து தான் பலன். அப்படி பார்க்குற போது இந்த குரு வக்கரமான காலத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய நட்சத்திரத்தில் தான் வக்கரமாகிறார். புனர்பூச நட்சத்திரம், புனர்பூசம்னா குரு பகவானுடைய நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரத்திலே இந்த தடவை இருக்கிறதுனால முழுக்க முழுக்க அவர் தான் சோலா வந்து இந்த வக்கரமான காலத்தில் ஆக்டிவேட் பண்ணுறார். அப்படி பார்க்குற போது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஃபினான்சியலாக பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு பண வரவு, பொருள் வரவு நல்லா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் குடும்பத்தில். ஸோ மேரேஜ் ஆகி மருமகளோ வர்றது, ஒரு குழந்தை பிறக்கிறது அல்லது பேரன் பேத்தி வர்றது, இன் அடிஷன் இதெல்லாமே இந்த குரூப் பயிற்சியில் ஜென்ரலாக இருக்குது எல்லாத்துக்குமே. அது மட்டும் இல்லை, எஜுகேஷனும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கேட்டிங்கல்ல வேலை, ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இந்த வக்கரமான காலத்தில் என்னன்னா அவங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கம் சனி பகவான் அவங்களோட 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு பக்கம் குரு வக்கரமாகி வேலையை கொடுத்தால் கூட சனி 5ஆம் இடத்தை பார்க்குறது, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணலை, வேலையில் கவனமாக இல்லைன்னா இந்த வக்கரமான காலத்தில் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றது அல்லது வெளியேற்றப்படுவது அல்லது லெஃப்ட் டு த சர்வீஸ் இப்படி தான் அவங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் ப்ரொஃபஷன் நல்லா இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அந்த வேலையில் ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்பயுமே வேலை போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அடுத்தபடியாக இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பாயிண்ட் பொதுவாகவே ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கரமான காலத்தில் அவங்களோட ஹெல்த்து, யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் கடன் இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறவங்க, அல்லது நோய் இருக்குங்கிறவங்க, கடன் இருக்குங்கிறவங்க நோயை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இல்லைன்னா நோயுடைய தன்மை இவங்களுக்கு அக்ரவேட் ஆகிட்டு தான் இருக்கும். யாருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு.
ஸோ அது மட்டும் இல்ல, இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலங்கள்ல பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்கும். பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ப்ராஃபிட் இல்லை. ஸோ பெருசாக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் சுமார் தான். அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து கலைத்துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இதெல்லாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. மெயினாக எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே அந்த காலகட்டங்களில் அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் ஹையர் ஸ்டடியில் யாரெல்லாம் பிரேக் இருக்கோ அவங்க வந்து ரொம்ப கவனமாக இல்லைன்னா ஹையர் எஜுகேஷனில் பிரேக் இருக்கும். அது இல்லாமல் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் இந்த காலகட்டங்களில் வக்கரமான காலங்களில் அவங்களுடைய புதுசாக அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆல்ரெடி அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவங்களால வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இதெல்லாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா. இந்த குரு வக்ர பயிற்சி காலத்துல இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸோ ரிஷபராசி அப்படின்னாலே இவங்க அதிகமாக மகாலட்சுமியுடைய வழிபாடு. இவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த காலகட்டங்களில் மகாலட்சுமியுடைய வழிபாடு. ஏன்னா இவங்க தான் அவங்களுடைய சர்வீஸ்க்குரியவரும் சுக்கிரன் தான். அதனால் எங்கெல்லாம் பெண் தெய்வ வழிபாடு இருக்கோ, மகாலட்சுமி மட்டும் இல்ல அம்பாளுடைய வழிபாடும் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமா. மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு வக்ர பயிற்சியில என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இப்போ அவங்களுக்கு தான் அவங்க ராசியில் தான் குரு வக்ரம் ஆகுறாரு. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ அந்த காலகட்டங்களில் அவர் கடகராசிலையும் இருக்கார். ஸோ அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் மிதுனம், கடகம் மாறி மாறி அவர் வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ அனுகூலம் இந்த இதில் பேச்சு இதில் வக்கர காலத்தில் உண்டு. ஏன்னா அவங்க ராசியிலே அவர் இருக்கார். குரு அங்கே இருந்து அவர் நல்ல இடங்களை பார்ப்பார். ஒரு பக்கம் அவங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் இது வரைக்கும் திருமணம் நடக்கலைன்னா மேரேஜுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாரெல்லாம் கிட்ஸை எதிர்பார்த்துருக்காங்க, குழந்தைய எதிர்பார்த்தா குழந்தை கிடைக்கும். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஹையர் எஜுகேஷன் இருக்கும். யாரெல்லாம் அப்ராடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாரெல்லாம் வேலை நிமித்தமாக ஆன்சைட் போகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கும் எஃபெக்டிவாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஸோ யாரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களாம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா வேலையில் ப்ராப்ளம் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் அவங்க வேலையில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுவே சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஒருவேளை அவங்க பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் நல்லாயிருக்கும், பார்ட்னருக்கும் அவங்களோட பிஸ்னஸில் நல்ல ஏர்னிங் இருக்குது. யாரெல்லாம் இது வரைக்கும் மேரேஜ் நடக்கல, திருமணம் உண்டு, குறிப்பாக செகண்ட் மேரேஜ் யாரெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ இந்த வக்கரமான காலத்தில் அவங்களுக்கு அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் என்னென்னா அவங்களுக்கு க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குன்னா மிதுன ராசி அந்த நோயிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அது இல்லாமல் அவங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படின்னா கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் ஒரு பக்கம் லவ் அஃபேர் இருந்தாலும் அந்த லவ் சக்ஸஸ் ஆகுமான இந்த காலங்களில் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதுவும் இந்த வக்கரமான காலகட்டங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க இந்த காலங்களில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இதுவும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லா ராசிக்குமே அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். ஒரு நன்மை இருந்தாலும் ஒரு தீமை இருக்கும். எல்லாருக்கும் குரு நன்மையை செய்வார், எல்லாருக்குமே கெடுபலை செய்வாருங்கிறது இல்லை. ஆமாங்க சார். இந்த வக்ர பயிற்சியில மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு இந்த இந்த வக்கரமான அந்த 5 மாதத்துக்கு சிவன் தான். எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம், சிவனுக்கு அர்ச்சனை, ஆராதனை இது பண்ணாலே போதுமானது. ஓகே சார். இப்போ கடக ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர பயிற்சியில பொருளாதாரம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குங்க சார்? இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இப்போ தான் வந்து அங்கே கடகராசிலேருந்து அவர் பின்னோக்கி போயிடுவார். ஆக அப்படி போகும்போது மிதுன ராசியில் தான் குரு இருப்பார். அவங்கள பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் இந்த காலங்களில் வருமானம் இருக்குது, பட் அதற்கு மேலே செலவுகள் இருக்குது. இதுதான் மெயின் அவங்கள பொறுத்த சொந்த வரைக்கும். தொழில் பண்றவங்களுக்கு சார்? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அவங்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சொந்த தொழில்னா எனி பிஸ்னஸ், அவங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கலாம், அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கலாம், அல்லது சேல்ஸில் இருக்கலாம், அல்லது சர்வீஸில் இருக்கலாம். எனி ஒன்று எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இது இல்லாமல் பிஸ்னஸ்ன்னு பேசும்போது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணாங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், இவங்க நஷ்டம் அடைவாங்க. ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க அவங்களுக்கும் இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வக்கரமான காலத்தில் அந்த பணங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு. ஸோ பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் இதான் பலன். நிச்சயமா. காதல், திருமண வாழ்க்கை, குழந்தை பேரு இந்த விஷயங்கள்லாம் சார்? காதல், திருமணம், குழந்தை வரிசையாக தானே வருது. ஸோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லவ் அஃபேரை பேசுவோம். ஸோ இவங்களுக்கு இந்த காலங்களில் லவ் அஃபேர் இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அஃபேர் இருந்தாலும் லவ் சக்ஸஸ் ஆகாது, அது பிரேக்கப்பில் தான் இருக்கும். ஸோ மேரேஜ் இது வரைக்கும் பொதுவாகவே இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும்
அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல திருமணம் கொஞ்சம் லேட்டா தான் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எடுத்தோம், முடிஞ்சோம் அப்படிங்கிறமான சிச்சுவேஷன் இந்த காலங்கள்ல இல்ல. குழந்தைகள பொறுத்தவரைக்கும் மெயினா குழந்தைகளுக்காக இந்த காலங்கள்ல செலவு பண்ண வேண்டிய காலம் இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா குரு தான் கடகராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறவர். ஆக கடகராசியில பிறந்தவங்க அவங்களுடைய கிட்ஸ் எது இருக்கோ, குழந்தை இருந்தாங்கன்னா, அந்த குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் குறையும். ஏன்னா கடகராசிக்கு குரு இவங்களுடைய 6ஆம் இடத்த பார்ப்பார். ஒரு பக்கம் வேலை நல்லா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவங்களுடைய ஹெல்த்து, உடல் ஆரோக்கிய குறைவு, இதெல்லாமே ரொம்ப மோசமா தான் இருக்கும். அதனால தான் குழந்தைகளுக்கு செலவும்பொழுது இவங்களுடைய ஹெல்த்து நல்ல வெல்த்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இந்த காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில ஆல்ரெடி இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு எதுவும் இருக்கா? அவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். இதில வந்து அஃபையர் இருக்கிறவங்க, மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் காத்திருக்கிறனால ஒண்ணும் தவறு இல்ல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கிரகம் லேட் ஆகுது, ஏதோ ஒரு விதத்தில நம்ம வாழ்க்கையில நல்லதோ, கெட்டதோ லேட் ஆகுது அப்படின்னா, அது ஏதோ ஒரு விதத்தில நன்மைக்கு தானே ஒழிய கண்டிப்பா கெடுபலனாக இருக்காது. ஸோ எத்தனையோ காலங்கள் காத்திருக்கிறவங்க கொஞ்சம் காலம் காத்திருக்கிறதுனால ஒண்ணும் தவறு இல்ல. மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா அந்த வக்கரம் நிவர்த்தி ஆகுறதுக்கப்புறம், அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு கொடுப்பினை இருக்கோ, அது அத்தனையும் கிடைக்கும். இப்போ இந்த கடகராசிக்காரர்கள் குரு வக்ர பயிற்சியில எந்த தெய்வத்த வழிபடணும் சார்? இவங்க பெரும்பாலும் பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பா குரு அப்படின்னாலே நம்ம வழிபாடு பண்ணுறது சிவன், பிரம்மா, தட்சிணாமூர்த்தி. இவங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்கும் போல இந்த தெய்வங்கள வழிபாடு பண்ணா போதுமானது. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு வக்ர பயிற்சியில அவங்களுக்கான பொருளாதாரம் எப்படி இருக்கும் சார்? இப்ப பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பரவாயில்லாம இருக்கும். ஏன்னா கோச்சாரத்தில அவங்களுடைய லக்னத்து ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துருவார். 11ஆம் இடம் என்பது லாபம்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் ஃபினான்சியலா அவங்களுக்கு பெரிய கிரைசிஸ் இருக்கிற மாரி ஒண்ணும் இல்ல. சொந்த தொழில் பண்றவங்களுக்கு சார்? சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு பார்க்குறபோது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நார்மலாக தான் இருக்கும். ஸோ ரொம்பவும் டாப் இல்ல, ரொம்பவும் மோசம் இல்ல. எனக்கு குறிப்பிட்ட காலம் தான், ஒரு 5 மாதம் தான் இந்த வக்கர பயிற்சி. ஆனாலும் கூட தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே முக்கியம். ஸோ அப்படி பார்க்குற போது இவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் லாபம்ங்கிறது இல்லை, ரொம்ப நஷ்டங்கிறது இல்லை. ஓகே சார். அடுத்ததா காதல் வாழ்க்கை, காதலர்கள் அவங்களுக்கு இடையில என்ன? ஸோ லவ்வை பொறுத்த வரைக்கும் இப்போ சிம்ம லக்ன ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பேசுகிறோம்னா, அவங்களுக்கான அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. யாரெல்லாம் சிம்மராசியில் இருக்காங்களோ ஏற்கனவே அஃபையரில் இருக்கிறவங்க, திடீர்னு இந்த காலத்தில் காதல் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. ஒரு பக்கம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 11ஆம் இடத்துல அவங்களோட ஆசைகளை பூர்த்தி பண்ணால் கூட, சனி பகவான் தான் முக்கியமா நம்ம லவ் அஃபையரை பார்க்குறோம். அவர் அவங்கள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்காரு. பட் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவங்களோட 5ஆம் இடத்த பார்ப்பார். ஸோ அஃபையர் இருக்குமே ஒழிய அது லவ் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா, இந்த காலத்தில் கிடையாது. இந்த வக்கரமான காலத்தில். திருமண வாழ்க்கையில மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா, சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் 7ஆம் அதிபதி சனியே 8ஆம் இடத்துல இருக்கார். அவங்கள பொறுத்தவரைக்கும் மேரிட்டல் லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யாரெல்லாம் பெருசாக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஓகே சார். அடுத்ததா குழந்தை பேரு. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தாராளம் யாரெல்லாம் இது வரைக்கும் குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்க, குழந்தைக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வக்கரமான காலத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இதுவரைக்கும் நல்லது நடக்காதவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான சிச்சுவேஷன் இது அத்தனையுமே இருக்குது. நிச்சயமாங்க சார். இந்த குரு வக்ர பயிற்சியில சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்? ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடு ரொம்ப இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் வந்து சிம்மராசியில் இருக்காங்களோ குரு அவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது. அது இல்லாமல் பெருமாள் வழிபாடும் தாராளமாக பண்ணலாம். சார், கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில குறிப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் சார்? ஸோ பொதுவாக வந்து கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் குரு 11, 10 இந்த 2 ராசியில் தான் இப்போ இந்த வக்கரகதியில் இருப்பார். அவங்கள பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருப்பார். பொதுவாகவே 10ல் குரு பதவி போகும் அப்படிலாம் பாரம்பரியமாக அந்த காலத்தில் சொல்லியிருக்கு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. மெயினாக அதை நம்ம முடிவுக்கு வந்துடணும். ஏன்னா குரு 10ல் இருக்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் வேலையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ வேலையிலேயே பற்றி சின்ன சின்ன பயம் இருந்தால் கூட குரு அவங்க கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ வேலையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்த்தாங்க, அல்லது இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸோ எதிர்பார்த்தவங்க, ஏன்னா குருன்னா மானிட்டரின்னு அர்த்தம், பண வசதின்னு அர்த்தம். ஸோ வேலையில் இவ்வளவும் எதிர்பார்க்குற ஹைக்கு எதிர்பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த வக்கர பேச்சில் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வேலை போயிடும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த குரு பயிற்சியில் அவங்கள பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்காங்களோ, ஸோ நான் வேலையை விட்டு வந்துட்டேன்,
எனக்கு வேறு ஜாப் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வக்கர காலத்தில் வேலை கிடைக்கும். அது இல்லாமல் நான் வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரை பண்ணாங்கன்னா வேலை கிடைக்கும். குறிப்பாக யாரெல்லாம் ஏஜ்டு பெர்சன் இருக்காங்களோ அவங்க நான் வேலைக்கு ட்ரை பண்ணால் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இது அத்தனையுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ ஜாபுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. குறிப்பா சொல்லணும்னா, இந்தந்த துறைகள்ல இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இவங்களுக்கெல்லாம் ஸோ அந்த மாதிரி பார்க்குற போது இந்தந்த துறைன்னு கிடையாது. பொதுவாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலைத்துறையில் இருக்காங்க. அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வருமானங்கள் இருக்கும். பட் பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆயக்கலைகள் 64 எந்த துறையில் இருந்தவங்களுக்கு இதே தான் இந்த குரு வக்கரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கான பலன்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க மற்ற துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ அது ஓரளவுக்கு இந்த பயிற்சி நல்லாவே இருந்துகிட்டு இருக்கும். ஓகே சார். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு எப்படி ஸோ இருக்கும்? இப்போ வந்து கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இந்த காலங்களில் இருக்கும். யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். லாபம் கைக்கு வரணும்ல. பிஸ்னஸ் பண்ணுறதே லாப நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம். பட் இவங்களுடைய பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, தொழிலில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்கும் உங்களுக்கு. தொழில் இல்லாமலாம் விட்டு விட்டு நடக்கும். ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் தொழில் தகராறு, தொழிலில் நிச்சயமற்ற தன்மை, அந்த லாபம் கைக்கு பணம் வர முடியாத சூழ்நிலைகள், இதெல்லாமே சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா 2 பேருமே செப்பரேஷனில் பிரியறதுக்கான வாய்ப்பு, 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள், இதெல்லாம் பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பிஸ்னஸ் பீப்புளுக்கு நல்லாயிருக்கும். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். அதுவே சேல்ஸ் சைடில் இருக்கிறவங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். இப்போ கன்னி ராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை இந்த குரு வக்ரம். ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த காலங்களில் இருந்தால் கூட லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருப்பார். சனி இருந்தாலே அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், அதாவது நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இருக்கும். பட் அது சக்ஸஸ் ஆகுமான்னா இந்த வக்கரமான காலத்தில் சக்ஸஸ்க்கு வாய்ப்பே இல்லை. ஓகே. அடுத்ததா திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி ஸோ ரிலேஷன்ஷிப். அவங்களுடைய மேரிட்டல் லைஃப் கொஞ்சம் நான் முதலே சொன்னது தான். பிஸ்னஸ் என்னவோ அதான் மேரிட்டல் லைஃபு. அப்படி பார்க்குற போது மேரிட்டல் லைஃப் வந்து ஒரு பெரிய ஹாப்பி மேரிட் லைஃபாக இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை இல்லை, இந்த குரு வக்கரமான காலத்தில். ஸோ அவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு பிரிவு, ஸோ உடல் ஆரோக்கிய குறைவு, செப்பரேஷனுக்கான வாய்ப்பு, மேக்ஸிமம் டிவர்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ கிடைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு ஹாப்பி மேரிட் லைஃபாக இந்த வக்கரமான காலத்தில் இல்லை. ஸோ கிட்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சுமார் தான் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குரு அவங்களுக்கு 10லேருந்து இவங்களுடைய 4ஆம் இடத்தை தான் பார்ப்பார். 5ஆம் இடம் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் குழந்தை. 4 இருக்கிறனால குழந்தை பாக்கியத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது இந்த வக்கரமான காலத்து. குருனாலே குழந்தை தான். ஸோ அப்படி அவர் வக்கரம் ஆனாலே குழந்தையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எல்லாருக்குமே நன்மை தீமை அந்தந்த ராசியை பொறுத்து இருக்கும். ஸோ அதனால் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கும் சரி மற்றதுக்கும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா எதிர்பார்ப்புங்கிறது சுமாராக தான் இருக்கும். ஓகே சார். இவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். ஸோ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு அவங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பார். எது சர்வீஸோ அதான் நமக்கு நோய். அப்படி பார்க்குற போது ஏற்கனவே ராகு 6ஆம் இடத்துல தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கார். அப்படி இருந்தாலே உடலில் இனம் காண முடியாத வியாதி. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்கேனாக இருக்கட்டும், எக்ஸ்ரேயாக இருக்கட்டும், இசிஜியாக இருக்கட்டும், எம்ஆர்ஐ இருக்கட்டும், இதுக்கெல்லாம் கட்டுப்படாத ஏதாவது வியாதிகள். ஏன்னா குரு வக்ரமாக இருக்கிறதுனால இதெல்லாம் உடம்புல எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதனால் ரொம்ப கவனமாக கன்னி ராசிக்காரங்கள்லாம் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 5 மாத காலங்களில் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் குருனாலே டயபெட்டிக்னு அர்த்தம். ஒபிசிட்டி இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கிறவங்க, ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். சின்ன பிரச்சனைலாம் உடனே டாக்டரை பார்க்கணும். ஸோ போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா ரொம்ப சிரமம். ஏன்னா இவங்களை கன்னி ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் கோச்சாரத்தில். சனினாலே லேட்டுன்னு அர்த்தம். ஸோ இவங்களுக்கு இந்த காலத்தில் ஆக்டிவேஷன் கம்மியாயிரும். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உடனே பார்க்குறது பெஸ்ட்டு. கன்னி ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டிய இவங்களை மெயினாக வழிபடுறது யார் அப்படின்னா பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை தான் வழிபாடு பண்ணணும் இந்த காலங்களில். நமக்கெல்லாம் தெரியும் குருன்னா தட்சிணாமூர்த்தி கும்பிட்றது, அப்புறம் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானை கும்பிட்றதுன்னு. பட் இங்கே நமக்கு நோய்க்கான விடுதலையை தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். இவங்க பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் குறிப்பாக பைரவருடைய வழிபாடு இருந்தாலே போதுமானது.
துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்துல பொருளாதாரம் எப்படி இருக்கும் சார்? துலாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 9ஆம் இடத்துல இருப்பார். சமயத்தில் 10ல் இருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்படி இருந்தும் அவங்களுடைய ராசியை பார்ப்பார் குரு பகவான். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இந்த காலங்களில். ஆனாலும் கூட அவங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரம் எவ்வளோ வந்தாலும் அதற்கான செலவுகள் என்பது இருக்குது. பட் மணி ரொட்டேஷன் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். 3ஆம் இடம்ங்கிறது ரொட்டேஷனை சொல்கிறது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருடைய பணமாவது அவங்க டீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இருக்குது. ஆனால் அதற்கு தகுந்த செலவுகள் இருக்குது. குறிப்பாக இந்த துளாராசிகளும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். ஓகே சார். இந்த காலகட்டத்துல சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைப்பாங்கல்ல. ஸோ ஆமாம். அவங்க என்ன மாதிரி பண்ணலாம்? ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் துளாராசியை பொறுத்த வரைக்கும் சுயதொழில் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஸோ ஏன்னா இவங்க ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறது எதுக்காக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, லாப நோக்கத்துக்காக தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாக வரணும், அல்லது பொருளாக வரணும், அல்லது தனமாக வரணும். ஸோ இந்த காலங்களில் நமக்கு வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குமே ஒழிய, அவர் குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பண வரவுங்கிறது பிஸ்னஸில் இருக்காது. ஸோ எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் நம்முடைய பணம் ஹேங்கிங் ஆஃப் மணி, அதாவது பணம் லாக் ஆகிக்கிறோம். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் பிஸ்னஸ் இருக்குமே ஒழிய பணம் கைக்கு வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. லாபம், குறிப்பாக லாபம் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. சார், இவங்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸோ சார்? இவங்கள பொறுத்த வரைக்கும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் அவ்வளோ தூரத்துக்கு லவ் அஃபேர் சிறப்பு இல்லை. பொதுவாகவே இந்த குரு வக்கரமான காலங்களில் துலாம் ராசிக்கு அவங்களுடைய 8ஆம் இடத்தை ஏற்கனவே சனி பார்ப்பார். அவங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ இவங்களுக்கு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸே முதல்ல கம்மியாக இருக்கும். ஒருவேளை இருந்தாலும் எதுவுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ இவங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்குமே இந்த காலங்களில் துளாராசியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்கும். மெயினாக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பட் மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான். ஒரு ஹாப்பி மேரி லைஃப்புங்கிறது இந்த காலங்களில் சுமார் தான். ஓகே சார். அடுத்ததா குழந்தை பேர் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். குருவும் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லை, குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த வக்கரமான காலத்தில் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சார். ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் குரு 5ஆம் இடத்தை பார்க்குற ராகு 5ஆம் இடத்துல இருந்தாலும் இவங்களுக்கு ஏற்கனவே 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படி இருக்கிறது இவங்க ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் கிரானிக் டிசீஸ் இருக்கிறவங்க, தீர்க்க முடியாத நோய் இருக்கிறவங்க, சளி தொல்லையில் இருக்கிறவங்க, நிப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது இந்த வக்கரமான காலத்தில் அது ரொம்ப முக்கியமான அவங்கள விஷயம். இன்னொரு பக்கம் அவங்க நோயிலேருந்து ரெக்கவரி ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். பட் ரெக்கவரிக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. என்ன வேணால் மருந்து சாப்பிட்ற அளவு வேணால் கொஞ்சம் குறையலாம், அவ்வளோதான். ஓகே சார். துலாம் ராசிக்காரர்கள் இந்த வக்ர பயிற்சியில வழிபட வேண்டிய தெய்வம்? ஸோ இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் துளாராசியை பொறுத்த வரைக்கும் வழிபடணும் அப்படின்னா, பெரும்பாலும் இவங்க சனி பகவானுடைய வழிபாடு தான் இந்த காலம் முழுவதுமே ரொம்ப முக்கியம். நடக்கிறது என்னமோ குரு வக்கரம், நம்ம வக்கரத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் என்னவோ சனி தான். ஸோ எங்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ அவருடைய வழிபாடு, எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ அவருடைய வழிபாடு, குறிப்பாக இவங்க ஆஞ்சநேயருடைய வழிபாடு இந்த காலத்தில் பண்ணாங்கன்னா இந்த 5 மாதத்தில் எந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு ஹெல்த் வைஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேரிட்டல் லைஃபுமே ரொம்ப நல்லா இருக்கும். சார், இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர பயிற்சியில முதலாவதா வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? அதாவது குரு வந்து இவங்கள பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். வக்கரம் அப்படின்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் சுமார் தான். ஸோ யாரெல்லாம் வேலையில் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் அலர்ட்டாக இருக்கணும். ஸோ எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அவங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம், அல்லது ஒரு எம்என்சியில் கூட இருக்கலாம். மாத சம்பளம் வாங்குகிற உடல் உழைப்பு சார்ந்த அத்தனை பேருக்குமே சர்வீஸ் தான், வேலை வாய்ப்புகள் தான். அவங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கார். ஆல்ரெடி அவங்களுடைய ஜாதகத்துக்கு குரு 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த 8 வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஸோ வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். 4ஆம் இடம்ங்கிறது அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப். ஸோ அவங்க எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, அல்லது சின்ன ஒரு இதில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்காது. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கவனமாக இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, அது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் இவங்க இந்த காலங்களில் யாராக இருந்தாலும் வேலையை விட்டுட்டு வேறு கம்பெனி மாறணும், சுவிட்ச் ஓவர் ஆகணும், அது எல்லாத்தையும் விட்டுறணும். ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, போனஸ் வரலன்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஜாப் இருக்கா அதை மட்டும் பார்த்தா போதும்.
ஓகே சார். சொந்த தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கு என்ன மாதிரியா? இப்போ இவங்கள பொறுத்தவரைக்கும் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறது நம்ம லாப நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம். ஸோ இவங்களுக்குமே அ விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு பிஸ்னஸ் இந்த காலங்கள்ல சுமாரா தான் இருக்கு. ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்த பார்க்கறனால பிஸ்னஸ் நல்லா இருக்கிற மாரி ஒரு தோற்றம் இருந்தா கூட, பிஸ்னஸ் பண்ணுறதே நம்ம லாப நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம். அங்கேயும் குரு இவங்களுடைய 4ஆம் இடத்த பார்க்கறது, இவங்க எந்த தொழில் பண்ணாலும் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஸோ லாபம் வர்ற மாரி ஒரு தோற்றம் இருக்கும் ஒழிய லாபம் இல்ல. இவங்களுக்கு பிஸ்னஸுமே இந்த காலங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பா இல்ல. மொத்தத்துல இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குங்க சார்? பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் வேற. பட் லாபம் பிஸ்னஸ் இருக்குங்கிறது வேற. சர்வீஸ் என்பது வேற. இவங்கள பொறுத்தவரைக்கும் 8ஆம் இடத்துல குரு இருக்காரு. பட் என்னன்னா இவங்கள பொறுத்தவரைக்கும் யாருக்கெல்லாம் ஆன்செல் ப்ராப்பர்ட்டி அதாவது முன்னோருடைய சொத்து சில பேருக்கு இருக்கும். அது இந்த காலத்தில கிடைச்சிரும். அது வழக்குல இருக்கலாம். அல்ல அதனால எனக்கு ரூ. 1 கூட பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட எதிர்பாராத பண வரவு அதில ஆன்செல் ப்ராப்பர்ட்டில கிடைக்கலாம். இல்ல ஒருவேளை முன்னோருடைய சொத்து இல்லாதவங்களுக்கு என்ன பண்றது? அவங்களுக்கு கணவன் மூலமாக, மனைவி மூலமாக பண வரவு வரும். ஸோ இது 2மே இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு ரொம்ப நாளா வராத பணங்கள் இருக்கும்ல. சில பேருக்கு பென்ஷன் வராம இருக்கும். சில பேருக்கு அரியர்ஸ் பணங்கள் வராம இருக்கும். சில பேருக்கு போனஸ் வராம இருக்கும். சில பேருக்கு இன்சென்டிவ் வராம இருக்கும். சில பேர் வெளிய குடுத்துருப்பாங்க. அந்த பணம் வராம இருக்கும். இப்படி எதெல்லாம் வரலையோ அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்கோ, அதெல்லாம் எதிர்பாராத விதமா வந்துரும். ஸோ அது இவங்கள பொறுத்தவரைக்கும் பொருளாதாரம், மணி ரொட்டேஷன் யாருடைய பணத்தையாவது இவங்க ஹேண்டில் பண்றதுக்கு இதெல்லாம் இவங்கள பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒரு நன்மை ஒரு கிரகம் செய்யுதுன்னா, அதே கிரகம் இன்னொரு தீமையும் செய்யும். ஸோ இவங்களுக்கு எதிர்பாராத ஒரு சில லாபம், வருமானம் இப்ப நம்ம கேட்கலாம், இவங்களுக்கு வேலையும் நல்லா இல்ல, பிசினஸும் நல்லா இல்ல. பட் வருமானம் வரணும்னா என்னென்ன சோர்ஸஸ்ல வருங்கிறத இப்ப சொன்னேன். ஓகே சார். ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்ததா காதல், திருமண வாழ்க்கை, குழந்தை பேறு இந்த மாதிரியான விஷயம். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து காதல பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டீஸ் லவ் சக்சஸ் ஆகும். ஸோ இதுவரைக்கும் எனக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தவங்களுக்கு கூட மறுபடியும் லவ் ரீயூனியன் ஆகுறதுக்கு, அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் இதுவரைக்கும் திருமணத்துக்காக காத்துட்ருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும். அவங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த காலங்கள்ல. ஸோ இந்த குரு வக்கரமான காலத்தில விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் மேரிட்டல் லைஃப் ஓரளவுக்கு ஹேப்பி மேரிட் லைஃபா தான் இருக்கும். குழந்தை பேறு சார்ந்தது. குழந்தை பாக்கியத்த பொறுத்தவரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இவங்களுடைய 4ஆம் இடத்த தான் பார்ப்பாரு. 5ஆம் இடம் தான் நமக்கு குழந்தை. லைஃப்ல எப்பயுமே தெரிஞ்சுக்கணும், ஒரு காரியம் நடந்தா இன்னொரு காரியம் நடக்காது. ஸோ அப்படி பார்க்குறது இவங்களுடைய 4ஆம் இடத்த பார்க்கறனால, இவங்களுக்கு யாரெல்லாம் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நெனச்சாங்க, சொந்தமா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், நிறைய நகைகள் வாங்கணும்னு நெனச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் அமையும். பட் குழந்தைங்கிறது டிலே ஆயிரும். அது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் ஆகாது. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த காலங்கள்ல. விருச்சிக ராசிக்காரர்களின் உடல் சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் ஹெல்த் பாயிண்ட் உடல் சார்ந்த விஷயங்கள பொறுத்தவரைக்கும் பெருசா ஒண்ணும் கிரானிக்கா டிசீஸ் இருந்தாலும், அது குணமாகறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் இவங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருப்பார். அந்த இடத்த தான் குரு பார்ப்பார். வக்ரகதியிலிருந்து பார்ப்பார். 4ஆம் இடம் என்பது உடல் ஆரோக்கிய குறைவு, இல் ஹெல்த்ன்னு அர்த்தம். ஐ அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் இந்த காலங்கள்ல உடல்ல இனம் காண முடியாத வியாதிகள் இருக்கும். ஸோ உடம்புல தேம்பல் வர்றது, டைஃபாய்டு வர்றது, வைரல் ஃபீவர் வர்றது, ஸ்கின் டிசீஸ் வர்றது, அலர்ஜி வர்றது, இதெல்லாமே பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கும். இவங்கெல்லாம் ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலயும் குரு இவங்கள பொறுத்தவரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கனால, ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தா உடனே பண்ணிறணும். அத அப்படியே போஸ்ட்போன் பண்ணவே கூடாது. ஏன்னா 8ஆம் இடம் ஆப்பரேஷன். ஸோ இங்க குரு இருக்கும்போது அதெல்லாம் பண்ணியாச்சுன்னா நல்லாருக்கும். ஓகே சார். விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம். ஸோ இந்த காலத்துல இவங்க வழிபடுறதே பிரம்மா தான். அது இல்லாம எங்கெல்லாம் அவங்க குரு பகவான் இருக்காரோ வழிபாடணும். மெயினா இவங்க இந்த காலத்துல வழிபடுறது இவங்களுடைய குலதெய்வம். ஸோ இவங்க விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க குலதெய்வ வழிபாட அதிகப்படுத்துறாங்களோ, அந்த அளவுக்கு நல்லது. ஒருவேளை எங்க குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்றதுன்னா, அவங்க இஷ்ட தெய்வம் எதுவோ அத நல்லா வழிபாடு பண்ணாலே போதுமானது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில முதலாவதா வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் குரு அவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பாரு. ஸோ வேலையை பொறுத்தவரைக்கும் சுமாரா தான் இருக்கு. ரொம்ப ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய பார்வை தான் அவங்களுக்கு வேலைய குடுக்குதே வெளிய, குரு பகவான் இந்த வக்ரமான காலத்துல வேலையில ஒண்ணும் பெருசா வேலை குடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஸோ எவ்வளவுக்கு இவங்க எஃபர்ட் எடுத்தாலும், ஒரு வேளை வேலை இருந்தாலுமே அதில பெருசா இவங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்கு. அல்லது ப்ரமோஷனோ, இன்கிரிமெண்ட்டோ இருக்கு. அந்த மாரியான ஒரு விஷயங்கள் இல்ல. பட் இவங்க ரொட்டீன் லைஃப் என்னவோ அத பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் தான் இவங்களுடைய கரியர் நல்லாயிருக்கும். தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த காலத்தில. ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னாலே ஏன்னா இவங்க சனி
இவங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. குருவும் வக்கரமாகி பார்ப்பார். 2 கிரகங்கள் பார்க்குறது சனினாலே டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். அப்போ இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இயற்கையிலே சோம்பேறித்தனம் வந்துடும். அது மாதிரி இல்லாமல் சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஃபீல்டுலேயும் இந்த 5 மாதத்தில் இவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுடைய கெரியரில் மெயினாக, இல்லைன்னா கரியர் சுமாராக தான் இருக்கும். ஓகே சார். இவங்களுக்கு சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள். இவங்களுக்கு சுயதொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து குரு இவங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடங்கிறது யாரெல்லாம் சிறுதொழில் பண்ணுறவங்க, சுயதொழில் பண்ணுறவங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, யாரெல்லாம் பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இது இல்லாமல் யாரெல்லாம் கமிஷன் தொழில் பண்ணுறவங்க, புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க, ஏதாவது டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்க, மீடியா லைனில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்னால நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே சார். இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது சார்? பண வசதி இவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருந்தாலும் செலவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஏன்னா சனி பகவான் இவங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு செலவுகள் இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஓகேங்க சார். இவங்களுடைய காதல் வாழ்க்கை, திருமணம். ஸோ இவங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஒருவேளை அஃபேரில் இருந்தாலும் லவ் சக்ஸஸ் ஆகிறது, லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இவங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ ஸோ மேரேஜ் நடக்கும். ஒருவேளை மேரேஜே நடக்கலாம் கூட அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த காலங்களில் இருக்குது. ஸோ அது மேரிட் லைஃப்புமே ஹாப்பி மேரிட் லைஃபாக, லவ் தான் சக்ஸஸ் ஆகதே ஒழிய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். குழந்தை பேரு சார்ந்த விஷயம். ஸோ குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை உண்டு. ஓகே சார். தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நலன் சார்ந்த விஷயங்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் அப்படின்னாலே குரு 7ல் இருந்தாலே இல் ஹெல்த்துன்னு அர்த்தம். உடல் ஆரோக்கிய குறைவு. இந்த காலத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாயிரும். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அது இல்லாமல் சனி பகவான் வேறு இவங்களுடைய 6ஆம் இடத்த நோய் ஸ்தானத்தை பார்க்குறதுனால ஹெல்த் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வெல்த்தாக இருக்காது. ஸோ அதனால் இவங்களுக்கு உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும். குறிப்பாக குரு மிதுன ராசியில் வக்ரகதி ஆகிறனால யாருக்கெல்லாம் இவங்களுக்கு பேக் போன் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க, அப்டமனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். உடனே டாக்டரை பார்க்குறது பெஸ்ட்டு. நிச்சயமா. இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சார்? ஸோ இவங்க வழிபட வேண்டியது மெயினாக இந்த காலத்தில் சிவ வழிபாடும் பெருமாள் வழிபாடும் தான். எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனமும் பெருமாளுடைய வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துனாங்கன்னா இன்னும் வந்து இந்த ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில் முதலாவதா வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு சார்? இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 6ல் இருக்கார். அவர் வக்ரகத்தில் இருக்கார். 7ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு வராரு. நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி பொதுவாகவே 6ஆம் இடம் அப்படின்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் தான். ஸோ யாரெல்லாம் இவங்க சர்வீஸில் இருக்காங்களோ இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க, ஹைக்கை எதிர்பார்க்குறவங்க, இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவ் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, ஸோ வேலையை விட்டு வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் வேலைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏஜ்டு பெர்சன் இருப்பாங்கல்ல, எனக்கு வயசாயிருச்சு இனிமேல் வேலைக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க, என்னுடைய சர்வீஸ்க்கு தந்த வேலை கிடைக்குமான்னு ஃபீல் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வக்கரமான காலத்தில் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது. இவங்க எவ்வளோக்கு வேலையில் எஃபர்ட் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. நிச்சயமா. இவங்களுக்கு சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் சார்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் பிஸ்னஸ் அவ்வளோ தூரத்துக்கு சுமார் தான். ஸோ ரொம்ப பிரமாதமாக பிஸ்னஸ் இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. பிஸ்னஸில் ஓடிட்டுருக்கும், பட் லாபம் கைக்கு வரதில் சுமாராக தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இல்லை. நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதே லாப நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம். ஸோ லாபம் நமக்கு கைக்கு பணமாக வரணும். அதுவும் இங்கே பெரிய லெவலில் இந்த காலங்களில் இல்லை. ஸோ இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. லாபம் எங்கேயோ லாக் ஆகிறது மாதிரி தான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. மகர ராசிக்காரர்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு சார்? ஃபினான்சியலாக இவங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல கோச்சாரத்தில் ராகு இருப்பார். குரு பகவானும் பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும். குறிப்பாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க லோன் வாங்கி இந்த காலத்தில் நகை வாங்குறதுக்கு வாய்ப்பு, காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ இதெல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வாங்குறதுக்கான பொருளாதாரம் இல்லைன்னா கூட இவங்க லோன் வாங்கி கடன் வாங்கி இதெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கிரகம் உருவாக்கி கொடுத்துரும்.
ஸோ அதனால் பொருளாதாரங்கிறது இவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைச்சிடும். காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு சனி 5ஆம் இடத்த பார்ப்பாரு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒருங்கள பொறுத்த வரைக்கும் அஃபேர் இருந்தால் கூட பட் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஆனால் இவங்களுக்கு எதிர்பாராத விதமாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. திருமண வாழ்க்கை சார். ஸோ அவங்களோட மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது இந்த காலங்களில். ஸோ கணவன் மனைவி பிரிவு அல்லது செப்பரேஷன். இப்போ டைவர்ஸ் ஆனவங்களுக்கு டிவர்ஸ் சீக்கிரம் கிடச்சிரும். அது இல்லாமல் கணவன் மனைவி இருக்கிறவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும். ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் மேரிட் லைஃப் இருக்கும். அதையும் மீறி ஒன்றா இருக்கிறவங்களுக்கு 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள், ஸோ 2 பேரில் யாருக்காவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் இருக்கும். ஸோ மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான் இந்த பீரியட். ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் கிட்ஸுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஸோ குழந்தை கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. பட் குழந்தைக்கு இவங்க பெரிய லெவலில் செலவு பண்ணுறதுக்கான காலங்கள் தான் இருக்குது. அதனால் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் கிட்ஸுக்கு ட்ரை பண்ணுறது, இல்லைன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது மகர ராசியை பொறுத்தவரை. மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்னதான் 6ஆம் இடத்துல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கிறது. நோயினுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது இருக்கிறனால, அது புதன் வீட்டில் அவர் குரு இருக்கிறதுனால பேக் போன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, அப்டமனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த காலங்களில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹெல்த் வைஸில் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு குரு 6லேருந்து 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ அப்படி இருந்தாலே 6ஆம் இடம் என்பது நோய், 12ஆம் இடம் என்பது வைத்திய செலவுகள். ஸோ நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் பெரிய லெவலில் இருக்குது. ஓகே சார். இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார்? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்கள் முழுவதுமே பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இவங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதான் ரொம்ப வழிபடும். எல்லாத்துக்கும் மேலே இவங்க வழிபடுறது பிரம்மாவை தான் பிடிக்கணும். இந்த 5 மாதத்துக்கு சிவன் கோயிலில் தான் பிரம்மா இருப்பார். அவரெல்லாம் தனி கோயில் போகணுங்கிறவங்க வசதியை பொறுத்து எங்கெல்லாம் பிரம்மா இருக்காரோ அவரை வழிபாடு பண்ண எல்லாமே நல்லாயிருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புங்கிறது சுமார் தான். யாரெல்லாம் வேலை இருந்தால் போதும் மாத்திரம் நினைக்கணும் இந்த காலங்களில். ஏன்னா ஒரு பக்கம் குரு 6ஆம் இடத்துல இருக்கார் கடகத்தில். திரும்ப நம்ம வக்கரத்தை பற்றி பேசுவோம். ஒரு 5ஆம் இடத்துக்கு போய் அங்கேயே வக்கரம் ஆயிடுவார். ஸோ எப்பயுமே 6ஆம் இடம் தான் சர்வீஸ். இங்கே குரு 5ல் இருக்கிறது இவங்க வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இவங்க சில பேருக்கு வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை, சில பேர் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, சில பேர் வேலையை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை, இப்படிலாம் இருக்கும். நான் பெர்மனண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுமே கவனமாக தான் இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வேலையில் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன், இல்லை சில பேர் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டு, சில பேர் விஆர்எஸில் வர்றதுக்கு இப்படி ஏதாவது இருக்கும். அதே மாரி வேலையில் இருந்தோம்னா ப்ரொமோஷன் வரதில்லை, இன்க்ரிமெண்ட்டு போனஸ் வரதில்லை, பண வசதி வரதில்லை, அதுவும் அவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஆக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்காங்களோ, சர்வீஸ் மீன்ஸ் இங்கே எல்லாரையும் சேர்த்து தான். கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்க, நல்ல ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னில் வேலை செய்கிறவங்க, அல்லது ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்க, எல்லா வேணாலும் இருக்கட்டும். ஆக மாத சம்பளம் வாங்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் கவனமாக இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எவ்வளோ எஃபர்ட் எடுத்து போனாலும் அவங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இவங்க உழைப்பாங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க. இப்படி தான் இவங்க ஜாபில் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே சார். சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் சார். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸுமே நார்மலாக தான் இருக்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிஸ்னஸில் பெருசாக லாபத்தை அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. அதுக்காக பெருசாக நஷ்டமும் இல்லைங்கிறன்னு சொல்ல முடியாது. பட் இவங்களுமே பிஸ்னஸ் பீப்புள்ஸுமே இந்த காலங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எதுக்காக பண்ணுறோம்? லாப நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம், முதலீடு பண்ணுறது. அப்படி இருக்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குமானா இந்த காலங்களில் சுமாராக தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஓகே சார். கும்பராசிக்காரர்களுக்கான பொருளாதாரம் எப்படி இருக்குது சார்? ஸோ ஃபினான்சியலாக பார்த்தா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சனி இருப்பார் 2ஆம் இடத்துல. குரு பார்க்குறாருன்னா இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் இருக்குது, அதுக்கு மேலே செலவுகள் இருக்குது. ஏன்னா குரு ஏற்கனவே இவங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருப்பார். ஸோ சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் இருக்கும். அதுக்காகவே இவங்க நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பொருளாதாரம் சுமாராக தான் இருக்கும். ஓகே சார். கும்பராசிக்காரர்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி? ஸோ இவங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும், லவ் அஃபேரை பொறுத்த வரைக்கும் 2ல் சனி இருப்பார். பட்டு குருவும் 5ல் இருக்கிறது லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் லவ் சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இவங்களை பொறுத்த சின்ன சின்ன பிரேக் இருக்கும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் லவ் சக்ஸஸ் ஆகும். இது வரைக்கும் மேரேஜ் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உண்டு. ஸோ அதுக்கு இது வரைக்கும் மேரேஜ் நடக்கலை, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு உண்டு.
யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவங்களுடைய லைஃப்பில் இவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஸோ இதுவுமே கும்பராசிக்கு இருக்குது. குழந்தை பேரு சார்ந்த ஸோ விஷயம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கலாம். இவங்களுக்கான குழந்தைக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் குழந்தைகளால் ஏதாவது இவங்க நன்மையை எதிர்பார்க்குறாங்க அல்லது குழந்தையோட அன்பு கிடைக்குமான்னு என்கிறவங்களுக்கு டெஃபரெண்ட்டாக அதெல்லாமே உண்டு இந்த வக்கரமான காலங்கள். கும்பராசிக்காரர்களின் உடல் நலன் சார்ந்த விஷயங்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ அதெல்லாம் குணமாகறதுக்கான வாய்ப்பு இந்த குரு 5ல் இருக்கிறனால இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக நான் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நோய் குணமாகலை, ரெக்கவரியே ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வக்கரமான காலத்தில் நோயுடைய தன்மை குறைஞ்சிரும். அது இல்லாமல் பெரிய லெவலில் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் குறைவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ க்ரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ கண்டிப்பாக குணமாகும். இந்த வக்ர பயிற்சி காலத்துல கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக இந்த காலங்களில் இவங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் அதை நல்லா வழிபாடு பண்ணாலே போதுமானது. அது இல்லாமல் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். ஸோ நான் சொல்கிறது தட்சிணாமூர்த்தி இல்லை, சிவன் இல்லை, நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். அவரை இவங்க வந்து இந்த 5 மாத காலங்கள் வக்கரமான காலங்களில் வழிபாடு பண்ணாலே இவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அது அத்தனையும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் குரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இவங்களுடைய கும்பராசியை பார்ப்பார். 5ஆம் இடம் என்பது நம்முடைய டிசையர், விருப்பம். ஸோ நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் இவங்க ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் நிறைவேறும்னா குரு அருள் வேணும். அந்த குரு தான் இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். ஸோ அவருடைய வழிபாடு இவங்க பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இவங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைவா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு சார்? குரு பயிற்சி மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கிறாங்க, வேலையில் இருக்கிறாங்க, அது எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் எதில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பாங்க. ஸோ வேலையில் பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, சாதாரணமாக சின்ன வேலையில் இருந்தாலும் சரி, இந்த குரு வக்கரமான அந்த 5 மாத காலங்களில் இவங்க வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கும். எவ்வளோ பெரிய பெரிய இதில் போஸ்ட்டில் இருந்தாலுமே இதுதான் இவங்களுக்கான நிலமை. பட் இவங்களுக்கு வேலை இருக்கான்னா வேலை இருக்குது. பட் வேலையில் அந்த அளவுக்கு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஏனையும் வருமானங்களும் சுமாராக தான் இருக்கும். ஸோ மொத்தத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் இருக்க வழியே அதனால் பெருசாக பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த வக்கரமான காலங்களில் சுமார் தான். ஒருவேளை இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஸோ இவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே ஓடுமே ஒழிய பிஸ்னஸ் ஓடும், லாபம் கைக்கு வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இதுதான் உண்மை. நிச்சயமா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி? பொருளாதாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் 5 மாதம் வருமானங்கள் இருக்குது, அதுக்கு மேலே செலவுகள் இருக்குது. ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சனி லக்னத்தில் இருக்கார், அவங்க ராசியில் இருக்கார், வக்ரகதியில் வேற இருக்கார். இந்த குரு வக்ரமாதம் அவரும் அங்கே வக்ரத்தில் தான் இருக்கார். இந்த குரு இவங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராகு அங்கே இருக்கார். 12ஆம் இடங்கிறது விரயம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பில்லை. செலவுகள் தான் இவங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வசதி இருக்கிறவங்களாம் இவங்க எதுலையாவது முதலீடு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இருக்கும். குறிப்பாக இவங்களுடைய குழந்தைகள் மூலமாக செலவினங்கள், அப்புறம் அப்பா, தாத்தா இவங்க மூலமாக செலவினங்கள், இவங்களுக்கே உடல் ஆரோக்கிய குறைவு, இப்படி தேவையற்ற செலவினங்களை இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஓகே சார். காதல் வாழ்க்கை சார்ந்த ஸோ இவங்களுக்கு வந்து லவ் அஃபையர் இருக்குது. பட் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகுனா அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்குது. இங்கே ஒரு பக்கம் அஃபேர் இருந்தாலும் மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஸோ மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஹாப்பி மேரிட் லைஃபாக இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அவருடைய இன்டென்சிட்டி கொஞ்சம் கூடலாம் குறையலாம். பட் இந்த குரு வக்கரமான காலங்களில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் லைஃப்பில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். ஏன்னா இங்கே வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு 4ல் இருக்கிறனால சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, பிஸ்னஸ் பீப்புளுக்கும் அவ்வளோ சிறப்பாக இல்லை, மேரிட்டல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ குழந்தைக்குமே வெயிட் பண்ணி தான் ஆகணும். அங்கேயும் அதுவும் அங்கே தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே 4ஆம் இடத்துல தான் இருக்கார் குரு, வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடம் தான் குழந்தை. ஸோ குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க தான் சொல்லணும்.
ஸோ இந்த காலங்கள் ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே சார். மீன ராசிக்காரர்களின் உடல் நலன் சார்ந்த விஷயம். ஸோ உடல்நலம் சார்ந்த விஷயம்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஏற்கனவே குரு 4ல் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா இப்போ ஹெல்த் வந்து இல்ஹெல்த்தாக தான் இருக்கும். ஸோ உடம்புல இனம் காண முடியாத வியாதிகள் இருக்கும். ஸோ அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ்ன்னு சொல்கிறது. ஏன்னா ஏற்கனவே மீன ராசிக்காரங்களுக்கு ராகு 12ல் இருக்கார். இங்கே குரு வக்கரமாகி இந்த 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம்னா வைத்திய செலவுகள்னு அர்த்தம். ஸோ அது மட்டுமல்ல குரு 4ல் இருக்குது, வக்கரமாக இருக்கிறதுனால 4ஆம் இடம்ங்கிறது சுகம். ஏதோ ஒரு விதத்தில் உடலில் சுகக்கேடு என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஹெல்த்லேயுமே இவங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி தான் இந்த குரு வக்கர காலம் இருந்துக்கிட்டே இருக்குது. மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டிய தெய்வம். ஸோ இவங்களுக்கு வழிபடுறது இந்த காலங்களில் மெயினாக சனி பகவானுடைய வழிபாடு தான். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த். நமக்கு தேவை முதல்ல ஹெல்த்து நல்லா இருக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். அப்படி பார்க்குற போது தன்வந்திரி பகவான் தான் இவங்க வழிபட வேண்டிய ரொம்ப முக்கியமானவர். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு. இதை 2 பேரும் அவங்க பண்ணிட்டு வந்தாலே இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள், மேரிட்டல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாங்க சார். உங்களோட நேரம் ஒதுக்கி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு வக்ர பயிற்சியில் என்ன மாதிரியான சாதகங்கள், பாதகங்கள், எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபடணும் போன்ற நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.